அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறியாமையால் நோயில் வாடும் மக்கள், அறியாமையினால் நோய்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கும் மக்கள். நேற்றுக்கு நான் எங்கள் ஊர்ல இருந்து சங்கரூருக்கு போய்கிட்டு இருந்தேன். போகிற வழியில் ஒரு அம்மா, ஒரு 55 வயசு இருக்கும், தனியாக நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பேருந்து நிறுத்தத்தில் தனியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மாவை நிறுத்தி, நான் வந்து சங்கரங்களுக்கு வரீங்களாமா அப்படின்னு கேட்குறேன். அவங்களும் நான் வர்றேன் தம்பி அப்படின்னு என்னுடைய மகிழுந்தில் ஏறிட்டாங்க, காரில் ஏறிட்டாங்க. ஏறிட்டு வரும்போது அவங்களே பேச்சு கொடுக்காங்க. நான் உங்களுக்கு எந்த ஊர்னோடனே, எனக்கு பக்கத்து ஊர்னோடனே, நான் உங்களை பார்த்தது இல்லைன்னொடனே, இல்லைம்மா நான் இப்போதான் ஊருக்கிட்ட வந்திருக்கேன், ரொம்ப நாளாக வெளியூரில் இருந்தேன். ரெண்டாந்தாலும் எங்கள் அப்பா வந்து பக்கத்து உங்கள் ஊருக்கெல்லாம் அடிக்கடி வருவார் அப்படின்னோடனே, ஆமாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களா சொல்கிறாங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பையன் சின்ன பையன், சின்னவன், அவங்க சொன்ன வார்த்தையை கவனிக்கும், சின்னவன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டான். என்ன நோய்? புற்றுநோய். அவங்க வார்த்தையை கவனிக்கணும். அந்த தாயினுடைய அந்த வலி தோர்ந்த வார்த்தைகளை நான் நல்லா கவனிச்சேன். இப்ப நான் யோசித்து பார்த்தேன், அந்த பையனுக்கு அந்த புற்றுநோய் என்பது எப்படி வந்தது, வந்ததற்கான காரணம் என்ன? யாராவது புற்றுநோய் வரணும்னு வேணும்னு ஏதாவது சாப்பிடுவாங்களா, இல்லை ஏதாவது பண்ணுவாங்களா? ஆனா அந்த பையன், அவங்க சொன்னாங்க, சின்ன பையன் கேன்சர்ல இறந்துட்டான், செத்துட்டான் அப்படின்னா. அப்ப நான் கேட்டேன், ஏமா அவங்க பையனுக்கு எதனாலம்மா புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க தெரியலப்பா, ஆனா வந்துச்சு. உங்க பையன் கொடுக்குற உணவுன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா, உணவு, அவன் எடுக்கிற உணவு, அது எங்க இருந்துமா வாங்குறீங்க, என்னமா பண்றீங்கன்னு கேட்டேன். அவங்க சொல்றாங்க, ஐயா யாருக்கு தெரியும், எல்லாரும் சாப்பிட்றத நாங்களும் சாப்பிட்றோம், எல்லாரும் சாப்பிட்றத நானும் சாப்பிட்றோம், வாங்கி சாப்பிட்டோம், அப்படி சாப்பிட்டதுலதான் என் பையனுக்கு புற்றுநோய் வந்துச்சு. உறவுகளே இந்த இடத்துல நீங்க ஒன்றை கவனிக்கணும். அந்த அம்மாவுக்கு 55 வயசு, அந்த அம்மாவுக்கு நல்லா இருக்கு, உண்மையிலே வேலைக்கு போயிட்டு. ஆனா 26 வயசு 27 வயசுல ஒரு பையன் புற்றுநோய் வந்து சாகுறான் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க எல்லாருமே சிந்திக்கணும். அந்த பையனுக்கு வந்த நோய் இப்ப சுகரோ கேன்சரோ வருங்காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மை சார்ந்த உறவுகளுக்கும் வராதுங்கிறதுக்கு நீங்க யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்க சொல்ற பணம், நீங்க இன்று படித்து கொண்டிருக்கிற படிப்பு, உங்ககிட்ட இருக்கிற சாதி, உங்ககிட்ட இருக்கிற மதம், இது எதுவுமே இது கூட குறைக்க முடியாது. அந்த நோயிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது. அப்ப இங்க என்ன நடக்குது? அரசியல். இங்க நடக்கிற அரசியலை தான் நீ உள்வாங்கணும். உன்னை சுற்றி உன் குழந்தைகளுக்கு நோயை உருவாக்குவதற்கான அரசியலை இந்த அரசியல்வாதிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த அம்மா சொன்ன அந்த பையனுடைய இறப்பே ஒரு உதாரணம். இறப்பே ஒரு உதாரணம். இப்ப நீங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, காங்கிரஸ், தாவேகா, இந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்களிக்கிறீங்களா? இந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்களிக்கும் போது இந்த கட்சிகள், இந்த 5 கட்சிகள், இதுல நாம் தமிழர் கட்சியை விட்டுறலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து விவசாயம், இயற்கை சார்ந்து, இயற்கை உணவுகள் சார்ந்து பேசிட்டு இருக்கிற கட்சி. அதை வந்து நான் அடுத்து வரேன். இந்த முன்னர் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பாஜக, தாவேகா, இந்த 5 கட்சிகளில் உணவினுடைய நிலைப்பாடு என்ன? உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய, நீங்கள் கொடுக்கக்கூடிய, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுகளின் தரம் பற்றிய நிலைப்பாடு என்ன அப்படின்னு இந்த வாக்களிக்கிறல்ல இந்த கட்சிகளுக்கு வாக்களிச்சனால உன் குழந்தை நீ காப்பாத்திடுவியா? ராஜா வாய்ப்பில்ல, ராஜா வாய்ப்பில்ல. நீ என்ன வேணா நினைச்சுக்க, என்னை நீ திட்டிக்க, ஆனால் உன் குழந்தைக்கு நீ டெய்லி விஷத்தை கொடுத்துட்டு இருக்க. இது ஒரு குழந்தையோட அப்பனா நான் சொல்ல முடியும். விஷத்தை கொடுத்துட்டு இருக்க நீ. பச்சை சொல்றேன், உன் பிள்ளை நீ எவ்வளவு பணம் சேர்த்து வச்சாலும் நல்ல உணவும் நல்ல உடலமைனா அந்த பணமெல்லாம் குப்பையெல்லாம் போய் சேரும். பணம் என்பது வெற்றி காகிதம் ஐயா. ஐயா, பணம் என்பது வெற்றி காகிதம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையில்லாததெல்லாம் வாங்கி பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா நல்ல உணவு நமக்கு கிடைக்கல. நல்ல உணவு கிடைக்காது, கிடைக்க விட மாட்டான். உன்னை சுற்றி இருக்கிற அரசியல் அந்த மாதிரி அரசியல்வாதிகள், உன்னுடைய ஜாதிய தலைவர்கள் யாராவது, இந்த பையன் இருந்தான்ல, அந்த சின்ன பையன் புற்றுநோய், எவனாவது ஒருத்தன் கேட்டிருப்பானா? ஆனா அரசியல்னு வரும்போது, வாக்குன்னு வரும்போது, தேர்தல்னு வரும்போது அவன் வாக்கு கேட்டு உன்னிக்கிட்ட வருவான். நீ வந்து என்ன உணவை சாப்பிட்றன்னு உங்க தலைவர்கள், நீ உண்மையிலே உழைச்சனை தொட்டு சொல்லுங்க.
உங்களை நாடி வருகின்ற உங்களுடைய சாதிய தலைவர்கள் நீ என்ன உணவு சாப்பிடுவ, உன்னுடைய உடல்நலம், உன்னுடைய பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி இருக்குன்னு எவனாவது ஒருத்த நீ கேட்ட ஒரு தலைவரை காட்டியா, உளச்சான்றோட காட்டியா? ஏன் காட்ட மாட்டேங்க? காட்ட முடியாது. ஏன்னா அவன் வர்றது ஒண்ணு சாதியை காட்டி பணத்தை காட்டி ஒண்ணு ஏமாத்த வருவான். உனக்கு நல்ல உணவோ உடல்நலத்தையோ அவன் கொடுக்க உங்ககிட்ட வர மாட்டான். ஏன்னா அதுதான் அரசியல். இந்த அரசியலை, உணவு அரசியல் என்பது மிக 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 முக்கியமான ஒண்ணு. இந்த அரசியலை கத்துக்கிடாம நீ என்னத்த படிச்சாலும் வருங்காலத்துல இந்த உணவு அரசியல்ல நீ வீழ்த்தப்படுவாய். இது மறுக்க முடியாத உண்மை. இதை நீ புரிஞ்சுக்கிட்டனா இனிமேலாவது நல்ல உணவுகளை கொடுங்க, எங்க பிள்ளைகளுக்கு நோய் நொடி வராத அளவிற்கு பாரம்பரிய உணவுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளியா. நீ காசு கொடுத்தானே வாங்குற, இந்த அரசுக்கு ஓட்டு போடுறல, இந்த ஓட்டு போடுற அரசுகிட்ட நீ ஏன் சொல்ல மாட்டாங்க எனக்கு இது வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு கொடுக்காத? இன்னைக்கு நிறைய மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு சக்கரை நோய் வந்துருச்சு. எது? சுகர். ஏன் வந்துச்சுன்னா தெரியல. அப்போ அந்த அளவுக்கு அந்த மக்களை சோம்பேறிகளை மாத்தி ஒழுப்பிலிருந்து வெளியேற்றி கண்ட சாப்பாடையும் சாப்பிட வைக்கிறான். இந்த இடத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற, காங்கிரஸ், பாஜக, அப்புறம் நம்மளுடைய தாவேகா, தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சிகள்லாம் சத்தியமா உன் பிள்ளை வாழ்றதுக்கான அரசியலை பண்ணல ராஜா, வாழ்றதுக்கான அரசியலை பண்ணல. அவங்க ஒண்ணு ஜாதியை காட்டுவாங்க, இல்ல மதத்தை காட்டுவாங்க, இல்ல பணத்தை காட்டுவாங்க. நல்ல உணவையும் உடல் நலத்தையும் காட்டக்கூடிய ஒரே கட்சின்னு பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி தான். அதுலதான் நிறைய பேர் வெறி கொண்டு இயற்கையை நேசிக்கிற மாதிரி இருக்கான். இப்ப என் கணத்துலலாம் நான் நெல் போடும்போது அந்த மருந்து என்கிற விஷம், நான் திரும்ப சொல்லிட்டு அது மருந்து இல்லை, அதை மருந்துன்னே சொல்லக்கூடாது. அது களைக்கொல்லியோ இல்ல பூச்சிக்கொல்லியோ, அனைத்தும் கொல்லிகள் தான். அது விஷம். அந்த விஷத்தை என் இடத்துக்குள்ள விடக்கூடாதுங்கல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். ஏன்னா நான் அதுல அனுபவப்பட்டேன். இதே மாதிரி எல்லாரும் முழிக்கணும் அப்படின்னா நல்ல அரசியலை தேர்ந்தெடு. நீ வருங்காலத்துல உன் பிள்ளை நோய் நொடி இல்லாம வாழ வைக்கணும்னா நீ தான் சரியான அரசியலை தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு அப்பன் ஒரு அம்மா உன்னுடைய கடமை. அது நீ அந்த கடமையில இருந்து தவறிட்டு என் ஜாதிக்காரன் அவன் பணம் கொடுத்தான் இவன் இதை பண்ணான்னு போனா உன் பிள்ளை நீ நல்லா இருப்பா ராஜா, உன் பிள்ளை வாய்ப்பில்லை. முழிச்சுக்கோ. உணவு அரசியலை கத்துக்க. உடல்நலம் சார்ந்த நல்ல கருத்துக்களை, நல்ல அறிவுரைகளை உங்க பிள்ளைகளுக்கு கொடு. ஹைபிரிட்னா என்ன, ஜெனட்டிக்ஸ் மாடிஃபைட்னா என்ன, பாரம்பரியம்னா என்னங்கிறத கத்துக்கொடு. பாரம்பரிய விதைகள்னா என்னங்கிறத கத்துக்கொடு. இந்த அடிப்படையை நீ கோட்டை விட்டுட்டு சொல்லுவாங்களா, இங்க என்ன வடிவழி சொல்லலாம், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டும் வீக்கி என்பது கால் கிடுகிடுன்னு நினைக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீ அடிப்படையான உணவை கோட்டை விட்டுட்டு ஒண்ணுக்குமாக கல்வி இன்னைக்கு நீ படிக்கிற கல்வியெல்லாம் குப்பையா? எவன்யா கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ அறிவாளியா வர? எவன் இந்த உணவை பத்தி சிந்திக்கிற அளவுக்கு உன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துருக்க? கிடையவே கிடையாது. முழிச்சுக்கோங்க ஒருவேளை. இந்த உணவு சார்ந்த அரசியல் மிக மிக முக்கியமானது. இதை விட்டுட்டு நீ வேற எந்த அரசியலையும் படிக்கிறது பெஸ்ட். ஃபர்ஸ்ட் உணவு அரசியலை படி. நீ எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை நீ உள்வாங்குவ. அப்போ இந்த சகோதரனா, இந்த அண்ணனா, இந்த மாமனா, இந்த மச்சானா, இந்த உன்னுடைய பையனா, நான் சொன்ன கருத்து சரியா தப்பான்னு உட்கார்ந்து யோசி. வருங்கால தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பத்தி யோசி. நல்லது. நன்றி. வணக்கம்.